Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Al-fajri wa layalin 'ashri wa syafi'il watar. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, khairul du'a'i du'a yaumi Arafah. Allah Jalla Subhanahu wa ta'ala berwajib utahan tumabigan saatihim semalam andum karenanya akhirnya அருள்படை அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமின் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவரமாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மிகமிக ஜும்மாவுடைய நாளில் சிறப்பான துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நாட்களில் அரஃபாவுடைய தினங்களில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த சிறப்பான நாட்களில் அல்லாஹ் தஆலா அருளுகின்ற இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றிக்கொள்ள புரிவானாக. நல்லே சிறப்பான துல்ஹஜ்ஜுடைய மாதம். ஒருபுறம் ஆட்சிகள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் இந்த நாட்களினுடைய துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நாட்களினுடைய முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ்ஜினுடைய 9ஆம் பிறைக்கு அரஃபாவுடைய நாள், 10வது நாளுக்கு யௌமுன் நஹர் குர்பானினுடைய நாள், அதற்கு பின் வரக்கூடிய நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர் உண்டு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்கள் குறித்தும் 10வது நாள் 9வது நாட்கள் குறித்து அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இந்த 10 நாட்களின் மீது சத்தியம், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படை இரட்டைப்படை இரவுகளின் மீது சத்தியமாக, இன்று துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களின் மீது சத்தியம் என்று சொல்கின்றான் ரப்புல் ஆலமீன். அதே போன்று ஷாஹிதி வ மஷ்ஹூத், சாட்சி சொல்லக்கூடிய, சாட்சி சொல்லப்பட்ட நாளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா ஷாஹித் என்று சொல்லக்கூடிய 10வது நாளையும், மஷ்ஹூத் என்று சொல்லக்கூடிய 9ஆம் நாள், அதாவது அரஃபாவினுடைய நாளின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று சொல்லுகின்றான். முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். ஏன் அரஃபா அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்றத நாம விளங்கணும். அரஃபா அப்படின்னு சொன்னா அரபியில அறிந்து கொள்ளுதல், அதை அறிமுகமாகி கொள்ளுதல் அப்படின்ற அர்த்தம். இந்த அரஃபா அப்படின்ற பெயருக்கு நிறைய வரலாற்று பெயர் காரணங்கள் இருக்குது. முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து பூமியில் இறக்கப்பட்டார்கள். 2 நபர்களும் இறங்கிய இடம் வேறு வேறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்துல இறக்கப்பட்டார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல இறக்கப்பட்டார்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட இடம்தான் இன்று அந்த அரஃபா மைதானம். அந்த மைதானத்துல தான் ரொம்ப நாட்கள் கழித்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கணவனும் மனைவியும் சந்திக்கின்றார்கள்.
அப்படி சந்தித்ததனால் அந்த இடம் சந்தித்து அறிமுகமாகி கொண்டதனால், முன்பே அறிமுகம்தான் இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவியும் சேர்ந்து அந்த இடத்தில் அறிமுகமாகி கொண்டதனால் அரஃபா என்கின்ற பெயர். இரண்டாவது பெயர் காரணம் என்னன்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஹஜ் கடமையாக்கப்பட்டுருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய விஷயங்களை எல்லாத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்படிதான் ஹஜ் செய்யணும், இந்தந்த முறைப்படி இந்தந்த கிரியைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லா ஹஜ்ஜினுடைய விஷயங்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் அரஃபாவினுடைய மைதானத்துல வந்து கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அரஃப்த, அந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா என்று அரஃப்தா என்று கேட்கின்றார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன் என்று பதிலளித்ததனால், அந்த இடத்துல வச்சு பதிலளித்ததனால அந்த இடத்திற்கு அரஃபா என்ற பெயர் வந்தது. அதே மாதிரி அந்த அரஃபாவினுடைய மைதானத்துக்கு இன்னொரு பெயர் காரணமும் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமியில இருக்கும் பொழுது அந்த அரஃபாவினுடைய மைதானத்துல வச்சுதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டில் இருந்து உருவாகக்கூடிய எல்லா சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கி அந்த சந்ததிகளிடத்துல ரூஹுகளாக இருந்த உயிர்களாக இருந்த அந்த சந்ததிகளிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகந்தண்டிலிருந்து யார் யாரெல்லாம் உருவாக போறாங்களோ எல்லாரையும் வெளியாக்கி அல்லாஹ் தஆலா கேட்டான். அப்ப சில உயிர்கள் ஆளுகளா ஷஹீதுனா, நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் நீ தான் எங்கள் இறைவன் என்று அனைத்து ஆத்மாக்களும் ரூஹுகளும் அந்த நாளில் சாட்சி சொன்னதனால், அதான் அல்லாஹ் தஆலா ஷாஹிதி மஷஹூத், சாட்சி சொல்லப்பட்ட நாள் அந்த அரஃபாவினுடைய நாள், அந்த அரஃபாவினுடைய பெருவெளி, அந்த அரஃபாவினுடைய மைதானம் என்று இப்படி பல காரணங்கள் அந்த அரஃபா என்கின்ற அந்த பெயர் வைத்ததற்கு இப்படி நிறைய காரணங்கள், வரலாற்று சிறப்புமிக்க காரணங்கள் இருக்கின்றன. இந்த அரஃபாவினுடைய நாள் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அரஃபாவினுடைய நாள்ல நிறைய சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு முஸ்லீமாக நாம் இந்த தினத்துல என்ன பெருமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கமாக அல்லாஹ் தஆலா அறிவித்தது அந்த அரஃபாவினுடைய நாள்ல தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ்வினுடைய அருள்கொடைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூரணமாக்கியது இந்த அரஃபாவினுடைய நாள் தான். வரலைத்து லக்குல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மையாக அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டதாக அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை இறக்கியது இந்த அரஃபாவினுடைய நாள் தான். குர்ஆனுடைய ஆயத்துகளை பார்க்கின்ற பொழுது நிறைய சிறப்பிற்குரிய நாட்களாக இந்த அரஃபாவினுடைய நாள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா பெருநாளைக்கு நிகரான தினம் இந்த அரஃபாவினுடைய நாள். யூதர்கள் முன்னாடியே சொல்லி இருக்கிறோம், யூதர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வந்து, உங்களுடைய குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கின்றது, அந்த வசனம் எங்கள் மீது இறக்கப்பட்டிருந்தால் அந்த இறக்கப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அந்த யூதர்கள் சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு தெரியும் அந்த வசனம் குர்ஆனில் இருக்கக்கூடிய அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள்கொடைகளை உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டேன். வரலைத்து லக்குல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்கின்ற வசனத்தை தான் யூதர்கள் அவர்கள் மீது இறக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனக்கு தெரியும் அந்த வசனம் இறங்கப்பட்ட நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜி பேருரை நிகழ்த்திய அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் வைத்து நிகழ்த்தினார்கள். அது இறங்கியது அரஃபாவினுடைய நாள். அப்ப அரஃபாவினுடைய நாள் என்பது அது பெருநாளைக்கு நிகரான தினம். நாலு நிறைய சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கான். எல்லாம் மலக்குமார்கள்ட்ட புகழ்ந்து பேசுகின்றான். அங்கு ஒன்று கூடக்கூடிய ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் இடத்தில் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுவானா, என்னுடைய மலக்குமார்களை பாருங்கள், அவர்கள் பல ஊர்களில் இருந்து வந்து இந்த மைதானத்தில் எனக்காக வேண்டி என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள், அன்னைக்கு கஃபரத்துலக்கும், அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று இந்த அரஃபாவினுடைய நாளில் ஒன்று கூடக்கூடிய ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுகின்றான். இந்த நாளினுடைய சிறப்புகளை நாம் தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நம்ம சமூகத்தில் ஒரு சாரார் என்ன நினைச்சிட்டோம்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னாலே வெறும் குர்பானியோடு அந்த அமல் நிறைவு பெற்று விட்டது என்று தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசக்கூடிய நாள் இந்த அரஃபாவினுடைய நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், உலகத்தில் எத்தனையோ நாட்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஹைரு அய்யாமி துன்யா, உலகத்தினுடைய நாட்களில் சிறந்த நாள் மா தலஅத் அலைஹி ஷம்ஸு வ மா கரபத், சூரியன் உதித்து மறையக்கூடிய நாட்களில் சிறந்த நாட்களாக உங்களுக்கு 2 நாட்களை நான் அறிவிக்கின்றேன். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது யௌம் அரஃபா, அரஃபாவினுடைய நாள். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல சிறந்த நாள் அது அரஃபாவினுடைய நாள். நல்லா தெரியும், இந்த நாள்ல நாம நோன்பு வைக்கின்றோம். நோன்பு வைப்பவருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அரஃபாவினுடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடிய நபர்களுக்கு 2 வருட பாவ மன்னிப்பை நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த நாள்ல நம்ம நோன்பு வைக்கிறதையும் தாண்டி ஒரு சில அமல்கள்ல அதிகமா ஆர்வம் காட்டணும். ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றாங்க, லா யுவாஃபிகுஹா ஃபீஹி ஸஆத்துன், அந்த நாள்ல ஒரு நாள் இருக்கின்றது, ஒரு நேரம் இருக்கின்றது அரஃபாவுடைய நாள்ல. அந்த நாளில் அப்து முஃமின், ஒரு முஃமினான அடியான் தஆ அல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை இந்த அடியான் துஆ செய்கிறான், ஏதோ ஒரு தேவையை முன்வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கிறான் என்றால் இல்லா இஸ்தஜாப அல்லாஹு லஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறான் என்று சொன்னால் அந்த நேரம் அரஃபாவுடைய நாள் முழுக்க முழுக்க துஆவில் கழிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த அரஃபாவுடைய நாள்ல ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த துஆவை கேட்டாலும் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய துஆவிற்கு பதில் அளிக்கின்றான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் அல்லாஹ் தஆலாவை கொண்டு பாதுகாவல் தேடினாலும் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கிறான் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாள் முழுக்க துஆவில். ஏன்னா நோன்பை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள்ல அதிகமாக இஸ்லாமிய சமூகத்தை ஆர்வப்படுத்தியது துஆவினுடைய விஷயத்தில். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலல் துஆவை, சிறந்த துஆ எது தெரியுமா? துஆ யௌமி அரஃபா, அரஃபாவினுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ தான் சிறந்த துஆ. ஏன் மற்ற அமல்களை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிற்கு ஆர்வப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த நாள் முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் துஆவினாலேயே இந்த நாள் கழிய வேண்டும். நரக விடுதலை அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த அரஃபாவினுடைய நாள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மற்ற நாட்களில் நரக விடுதலை வழங்குவதை விட அரஃபாவினுடைய நாளில் அதிகமாக நரக விடுதலை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸையும் நாம் பார்க்க முடியுது. தெளிவா சொல்லணும்னா, ஷைத்தான் இந்த நாள்ல ஹதீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 வரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. என்னென்ன மோசமான குணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாணியில எந்த அளவிற்கு சிறுமைப்படுத்தி ஷைத்தானை சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 4 வரி வரும் அந்த ஹதீஸ். அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை சிறுமைப்படுத்தி சொன்னார்கள். வலா ஆசுகர, ரொம்ப சிறுமைப்பட்டு போகின்றான். வலா ஆத்துகர, அவன் ரொம்ப தன்னை தானே பழித்துக் கொள்கின்றான். வலா ஆத்துகர, கிட்டத்தட்ட 4-5 வரிகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாணியில் ஷைத்தானை எப்படி சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு சிறுமைப்படுத்தி சொன்னார்கள். இந்த நாளில் ஷைத்தான் இப்படி சிறுமைப்படுகிறான். கடைசியில் அந்த ஹதீஸ் இப்படி முடியும், மின்ஹு யௌமி அரஃபா, மற்ற நாட்களில் மற்ற விஷயங்களில் கோபப்படுவதை விட, மற்ற நாட்களில் சிறுமைப்படுவதை விட, மற்ற நாளில் தங்களை பழித்துக் கொள்வதை விட ஷைத்தான் இனம் இந்த நாளில் அதிகமாக தங்களை தாங்களே பழித்துக் கொள்கின்றன. ஏன்? அல்லாஹ் தஆலா இந்த நாளில் நரக விடுதலை அதிகமாக, பாவ மன்னிப்பு அதிகமாக, கேட்பவர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய நாளாக ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபாவினுடைய நாளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட அந்த அரஃபாவினுடைய நாளை நாம் அடைந்திருக்கின்றோம், நோன்பு வைத்திருக்கின்றோம். துஆ அதிகமாக செய்ய வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அஃலல் துஆ, இந்த நாளில்
நானும் நபியூன மின் கபலி, எனக்கு முன் சென்ற நபிமார்களும் இந்த நாளில் அதிகமாக செய்த துஆவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நமக்கெல்லாம் ஈஸியா தெரிஞ்ச துஆ. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆவை அரஃபாவினுடைய நாளில் நானும் அதிகமாக சொல்லி இருக்கின்றேன். எனக்கு முன் சென்ற நபிமார்களும் அதிகமாக இந்த நாளில் இந்த துஆவை அதிகமாக சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்றாங்க. அப்ப நோன்பு வைப்பதை தாண்டி துஆவில் அதிகமாக ஈடுபட வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த நாவிற்கு எளிமையான இந்த துஆவை இன்றைய நாள் முழுக்க நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அரஃபாவினுடைய அமல் ஆன்மீக ரீதியா இதையெல்லாம் தாண்டி அரஃபாவினுடைய அந்த நாள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகின்ற செய்தி ஒன்று இருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த நாள் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் கொடுக்கின்றார். ஆன்மீக ரீதியாக இந்த விஷயத்தை பார்ப்பதையும் தாண்டி அரஃபாவினுடைய தினம், அரஃபாவினுடைய பெருவழி, அரஃபாவினுடைய நாள் இந்த உம்மத்திற்கு உணர்த்துகின்ற ஒரு ஆழமான செய்தி என்னன்னா, அரஃபாவினுடைய பெருவழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது இறுதி பேருரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் நிகழ்த்துகின்றார்கள். கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் குழுமி இருக்கின்ற அந்த சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்றார்கள். நிறைய விஷயங்களை உபதேசங்களாக சொன்னார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில நிறைய விஷயங்களை உபதேசம் செய்துவிட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதல் காயிப. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு என் குறித்தும் என்னை பற்றியும் நான் சொல்லிய விஷயங்கள் குறித்தும் இங்கே வராதவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் சஹாபாக்கள் நிறைய விஷயங்களை தியானம் செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய செல்வங்களை, தன்னுடைய இருந்த எல்லா விஷயங்களையும், தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லா விஷயங்களையும் சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். எல்லா தியாகத்தை விடவும் சஹாபாக்கள் செய்த முக்கியமான தியாகம் என்ன தெரியுமா? நாம் இன்று இந்த ஊரில், இந்த பள்ளியில் நாம் முஸ்லிம்களாக தொழுவதற்கு ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில் சஹாபாக்கள் அன்று செய்த நன்மையை தியாகம் செய்தார்கள் சஹாபாக்கள். அவங்க அன்றைக்கு நன்மையை தியாகம் செய்ததனால்தான் இன்றைக்கு நாம் பல ஊர்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படின்னா, நம்ம விஷயத்தை விளங்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல சிறந்த பள்ளி வாசல்கள் மஸ்ஜிதுல் ஹராம். அங்கே தொழுவது நிறைய நன்மை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபல்யுபல்லிகு ஷாஹித காயிப, நீங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். சஹாபாக்கள் நன்மை மீது ஆர்வமுடையவர்கள். அவர்கள் நன்மைதான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் எல்லா சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலேயே அப்படி இருந்து தொழுதிருக்கலாம். அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை பள்ளியோடு கழித்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, போய் எல்லாத்தையும் எத்தி வைங்கட்டாங்க. அதனால இங்கு தொழுவது நன்மை தான். அதனால நன்மையை தியாகம் செய்து தன்னுடைய ஒட்டகம் எந்த திசையில் செல்கின்றதோ அந்த திசையில் செலுத்தினார்கள் சஹாபாக்கள். 1,24,000 சஹாபாக்கள் அரஃபா பெருவழியில் ஒன்று கூடினார்கள். ஆனால் ஜன்னத்துல் பகீயில் அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களின் எண்ணிக்கை வெறும் 10,000 தான். அப்படியே மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊர்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சரி, ஆசாம், திமஸ்கு, எஜிப்து, அதே மாதிரி ஈரான் போன்ற நகரங்கள்ல நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னா 10,000 சஹாபாக்கள். 1,24,000 சஹாபாக்கள்ல மீது இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எங்கு சென்றார்கள்? தங்களுடைய நன்மைகளை தியாகம் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை, இங்கு வராதவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்படியே சென்றார்கள். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பரவினார்கள் சஹாபிகள். இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த அரஃபா பெருவழியில் இருந்து அவர்கள் புறப்பட்ட அந்த தியாகத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு 180 கோடியிலிருந்து 200 கோடி வரை முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நடக்கக்கூடிய 4 பேர் நடந்து போனால் அதில் ஒருவர் முஸ்லிமாக நடக்கிறார் என்று ஆய்வுகள் பதிவு செய்கின்றது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக, அடித்தளமாக அமைந்தது அந்த அரஃபாவினுடைய மைதானமும் அரஃபாவினுடைய நாள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவினுடைய நாளை நோன்பு வைக்க வேண்டும், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போன்று குறிப்பாக ஐயாம் தஷ்ரீக்குடைய நாட்கள், இந்த 9 ஆரம்பிச்சு 13 வரைக்கும் நாம் சொல்லக்கூடிய தக்பீர்கள் அதிகமாக சொல்லணும். இந்த அரஃபாவினுடைய நாளையும் சரி, அதே மாதிரி நாளை வரக்கூடிய அந்த குர்பானினுடைய நாள், அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள்ல 13ஆம் பிறை வரைக்கும், 13ஆம் பிறை அசர தொழுகை வரைக்கும் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த தஷ்ரீக்குடைய நாட்கள் நாம தக்பீருடைய விஷயத்தை சர்வசாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகமாக எங்க போனாலும் தக்பீர் தான்.
அவர்களுடைய தக்பீருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மற்ற சஹாபாக்கள் இது அய்யாமு தஷ்ரீக்குடைய நாள், அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டிய நாள் என்பதால் மற்ற சஹாபாக்கள் தக்பீர் சொல்வார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. நாம சர்வசாதாரண தக்பீரை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் அப்படின்ற வார்த்தையினுடைய பின்னணியை சஹாபாக்கள் அவ்வளவு மகத்துவமாக விளக்கி இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இதா ரஹைத்துமுல் ஹரீக, எந்த அளவிற்கு சஹாபாக்கள் அந்த அல்லாஹ் அக்பர் அப்படின்ற வார்த்தையினுடைய மகத்துவத்தை விளங்கி இருந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இதா ரஹைத்துமுல் ஹரீக, ஒரு நெருப்பு உங்களை பொசுக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு நெருப்பு நம்மளை எரிக்கிறதுக்கு வருதுன்னா நாம் என்ன செய்வோம்? அவசர அவசரமா செய்ய வேண்டிய நிகழ்வுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஹைத்துமுல் ஹரீக, ஒரு நெருப்பு உங்களை பொசுக்குவதற்காக வருகிறது என்று சொன்னால் ஃபகப்பீரு, நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். ஏன்? ஃபஇன்ன தக்பீர, நீங்கள் தக்பீர் சொல்வது என்பது தத்ஃபியுல் ஹரீக, அந்த நெருப்பை அணைத்து விடும். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகள் எரிகின்ற பொழுது மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதையும் தாண்டி அதிகமாக தக்பீர் சொல்லி அந்த நெருப்பை விரட்டியதாக சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல ஆதாரபூர்வமாக நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தக்பீர் ஆரம்பமாக குழந்தை பிறந்தவுடன் காதில் அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கு சொல்வதன் மூலம் தக்பீர் ஆரம்பமாகி கடைசியாக அந்த மனிதனை ஜனாசா தொழுகை நடத்துகின்ற பொழுதும் தக்பீரோடு சேர்த்து நாம் ஜனாசா தொழுகை நடத்தி அந்த மனிதனை அடக்கம் செய்கின்றோம். அப்ப தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்கின்ற வார்த்தை ஒரு முஸ்லிமினுடைய வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்பீர் தான். கிட்டத்தட்ட நாம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பாங்கு, இகாமத்து, அந்த பாங்குக்கு பதில் சொல்றது, இகாமத்துக்கு பதில் சொல்றது, தொழுகையில தக்பீர் சொல்றது எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 596 முறை தக்பீர் சொல்லுகின்றோம். அதிகமாக இந்த நாட்கள்ல அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த நாட்களினுடைய தக்பீரை அதிகமாக கட்டாயமாக என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீருடைய நாட்கள் இந்த நாட்கள், அதே போன்று துஆவினுடைய நாட்கள் இந்த நாட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த அரஃபாவினுடைய தினத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதிகளையும் ஒரு முஸ்லிம் அவன் தெளிவாக விளங்கிக் கொள்வையான மக்கத்தபில் மஸ்ஜிதி, அவன் இந்த நாள் முழுக்க மஸ்ஜிதிலேயே தங்கிக் கொள்வான் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய மகத்துவத்தை விளங்கி அமல் செய்ய வேண்டும். அதே போன்று நாளைய தினம் நாம் தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த குர்பானி, நமக்கெல்லாம் தெரியும், சென்ற ஜும்மாக்கள் அது சம்பந்தமாக பேசியிருந்தோம். இன்னைக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு சில சந்தேகங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னா, நமக்கு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கிற சந்தேகம், மரணித்தவருக்கு குர்பானி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது. நிறைய பேர் சந்தேகங்களாக என்னிடத்திலும் கேட்டு இருக்கின்றார்கள், மூத்தானவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா. முதல் விஷயம், குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயம் கடமையாக்கப்பட்டது அலல் ஹய்யில் காதிரி. அந்த குர்பானி கொடுப்பதற்கு சக்தியுடையவராக, உயிருடையவராக, அந்த பருவ வயதை எட்டி அந்த ஜகாத்தினுடைய நிசாபை அன்றைய தினம் அவருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் கட்டாயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது உயிருடன் இருப்பவர்களுக்கு. இந்த உயிரோடு இருப்பவர்களுக்கு எல்லாரும் நாம் என்ன விளங்கிட்டோம்னு சொன்னா, இப்ப என் மேல ஜகாத்து கடமை அப்படின்னா நான் கொடுத்துறேன்னு சொன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி அப்படின்னு நம்ம தவறாக விளங்கிக்கிட்டோம். உதாரணமாக கணவர் அந்த ஜகாத்தினுடைய அளவை அன்றைய தினம், அதாவது குர்பானி நாளைக்கு கொடுக்கணும்னா நாளைக்கு காலை அவருடைய கையில அந்த நிசாபினுடைய அளவு இருக்கிறதுன்னு சொன்னா அவரு குர்பானி கொடுக்கணும். அதே நேரத்துல மனைவியினுடைய கையிலும் பணமாக, நகையாக அந்த ஜகாத்தினுடைய நிசாபு இருக்கிறது என்று சொன்னால் அவர் தனியாக கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட ஜகாத்தினுடைய நிசாபினுடைய அளவு அன்றைய தினம் காலையில கையில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளைகள், பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் கட்டாயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். ஆண் பெண் என்கிற வித்தியாசம் கிடையாது குர்பானியில. மரணித்தவர்கள் குர்பானி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று நாம் அந்த சட்டத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைய ஹதீஸ்களின் பிரகாரம் மரணித்தவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாம், உயிருடன் இருந்தவர்களுக்கு குர்பானி கொடுத்தது போக மீதி தொகை இருக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், முதல் முக்கியத்துவம் யாருக்குன்னா உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். எந்த ஆதாரத்துல எதை வச்சு இந்த ஆதாரம் எடுக்கிறோம்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ்ல வருது, அண்ணா அலி ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உதுகியா கொடுத்தார்கள். யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்பும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக குர்பானி கொடுத்தார்கள். எப்போன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் கொடுத்தது போக மீதி
தொகை இருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உலகியா கொடுத்தார்கள். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம குடும்பத்தினர் எல்லாத்திற்கும் போக உலகியா மரணித்தவர்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் இந்த தொகையை கொடுத்து இதை என் பெயரில் குர்பானி கொடுங்கள் என்று வசியத்து செய்திருந்தார்கள் என்றால், மௌத்தாவதுக்கு முன்னாடி ஒரு தொகையை கொடுத்து நான் மௌத் ஆகிட்டேன்னு சொன்னா என் பெயரில் குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசியத்து செய்திருந்தால் கட்டாயமாக அவர்கள் பெயரில் குர்பானி கொடுக்க வேண்டும். அதுல ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா, வசியத்து செய்யப்பட்ட குர்பானி இறைச்சியை அப்படியே முழுவதுமாக என்ன செஞ்சிடணும், சதகா செஞ்சிடணும். இந்த சட்டத்தை நாம தெளிவாக வழங்கிக்கணும். நம்ம உயிரோடு இருக்கும்போது 3 பங்காக பிரிக்கின்றோம். ஆனால் வசியத்து செய்யப்பட்ட நபரினுடைய குர்பானியினுடைய இறைச்சியை முழுவதுமாக தர்மம் செய்து விட வேண்டும். இதுதான் குர்பானியினுடைய சட்டம். அடுத்ததாக அந்த வசியத்து செய்யப்பட்ட தொகை நம்மள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா, அல்லது அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வச்சுட்டோம்னு சொன்னா, அந்த நாட்கள்ல வேறு சில சதக்கா அப்படியே அந்த தொகையை சதக்கா செஞ்சிடலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஒரு விஷயம், அந்த நாட்கள்ல நகரினுடைய நாளாக இருக்கட்டும், அதே போன்று ஐயாம தஷ்ரீக்கினுடைய நாளாக இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ஆதமினுடைய மகன் அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள்ல சிறந்த அமல் சொன்னா ரத்தத்தை ஓட்டுவதுதான் அந்த நாளில் மிகச்சிறந்த அமல். அவ இறந்தவர்களுக்காக அந்த தொகையை சதகா செய்வதை தாண்டி அவர்களுக்காக வேண்டி குர்பானியை கட்டாயமாக வசியத்து செய்திருந்தால் கொடுக்க வேண்டும். அல்லது மரணித்தவர்களுக்கு நம் குர்பானி நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு போக மீறி குர்பானி கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை சதகா செய்வதற்கு பதிலாக அவர்களுடைய பெயரில் குர்பானி கொடுக்கலாம். இந்த 2 விஷயங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லணும். முதலாவதாக நன்மை, இரண்டாவதாக அவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்யப்பட்ட விஷயமும் அது அவர்களை சென்றடையும் அப்படின்னு ஹதீசுகள்ல இருக்குது. அடுத்த இன்னைக்கு சமூகத்துல தவறா வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு குடும்பத்தினர்களுக்கு மொத்தமா ஒரு ஆட்டை கொடுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கணவர், அவருக்கு அந்த குர்பானி கடமை ஆகிருச்சு. ஆனா மற்ற நபர்கள் மேல குர்பானி இன்னும் கடமையாகல, மனைவியின் மீது கடமையாகல, பிள்ளைகளின் மீது கடமை ஆகவில்லை என்று இருந்தால் ஒரு மனிதர் அவர் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அந்த நிய்யத்தில் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். என் மேல ஜகாத்து கடமை, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளின் மீது ஜகாத்து கடமை, அந்த குர்பானி கடமை இல்லை என்று இருந்தால் நான் குர்பானி கொடுக்கின்ற பொழுது குடும்பத்தினர் அனைவரையும் அந்த குர்பானியில் கூட்டாக நன்மையில் சேர்த்துக் கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுக்கின்ற ஹதீஸ் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் 2 ஆடுகளை குர்பானி கொடுக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நாவிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வெளியே வருகின்றது, யா அல்லாஹ் முஹம்மதினுடைய சார்பாகவும் முஹம்மதினுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாக என்று ஒரு ஆட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்து வைத்தார்கள். இன்னொரு ஆட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர் அனைவருக்கும் நான் இந்த குர்பானியை சமர்ப்பிக்கின்றேன் என்று, என்னுடைய உம்மத்தினர் அனைவருக்கும் சார்பாக இந்த குர்பானியை கொடுக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ஒரு ஆட்டையும் உம்மத்தினர் சார்பாக ஒரு ஆட்டையும் அந்த குர்பானி கொடுத்ததினுடைய அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து மற்ற நபர்கள் மீது அந்த குர்பானி கடமை இல்லை என்று இருந்தால் நாம் என்ன செய்யலாம் சொன்னா, நம்ம குடும்பத்தினர் அனைவரையும் இந்த குர்பானியில் நன்மைகளை கூட்டாக சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இறைச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம், இறைச்சியை பங்கு வைக்கின்ற பொழுது 3 பங்கையும் நாம் சமமாக வைக்க வேண்டும். இங்க சமூகத்துல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உறவினர்களுக்கு பிரிக்கின்ற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வகையான இறைச்சியாகவும், தமக்கு பிரிக்கின்ற பொழுது ஒரு வகையான இறைச்சியாகவும், ஏழை எளியவர்களுக்கு பிரிக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு கேட்டகரி ஒரு வகையான நாம் என்ன செய்யணும்னா பிரிக்கிறோம். இறைச்சியை சமமாக 3 பங்குகள். எப்படி நாம் நமக்கு தரமான இறைச்சியை தேர்ந்தெடுக்கின்றோமோ அதே மாதிரியான இறைச்சியை தான் உறவினர்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போன்ற இறைச்சியை தான் ஏழை எளியவர்களுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப அந்த 3 பங்கை பிரிக்கின்ற பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா சமமாக இறைச்சியை பங்கு வைக்க வேண்டும். கடைசியா ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அந்த நமக்கெல்லாம் தோணு கேள்விக்கு நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், குர்பானியுடைய இறைச்சியை காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். முதல் முக்கியத்துவம், முதல் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். கொடுத்தது போக அல்லது நம்முடைய நெருக்கமான ஒரு சில நபர்கள் இருக்கலாம், அல்லது நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கலாம். இந்த நாள் வந்தா இவர் ஏதாவது நமக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு சில நபர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு குர்பானி இறைச்சியை தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா, குர்பானியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய ஆயத்தை சொல்லும் பொழுது அத்ஐமுல் பாயிஸல் ஃபகீர,
ஏழை எளியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு இந்த இறைச்சியை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்தில் முஸ்லிம்களுக்கு என்றோ காஃபிர்களுக்கு என்றோ அல்லாஹ் தஆலா தனித்தனியாக பிரிக்கவில்லை. அவர்கள் நம்முடைய இணக்கத்துடன் இருக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்களுக்கு கொடுத்தது போக முதல் முக்கியத்துவம் யாருச்சுன்னா, முஸ்லிம்களே நிறைய பேர் தேவையுடையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுத்தது போக நமக்கு நெருக்கமான காஃபிர்கள் நண்பர்களாக அல்லது வேறு சில விஷயங்களின் மூலம் தொடர்புடைய நபர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கலாம். குர்ஆனினுடைய ஆயத்தை ஆதாரமாக இருக்கின்றோம். இரண்டாவது ஆதாரமாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி, அவங்களுடைய வீட்டில் உலகியா தினத்துல ஒரு பிராணி குர்பானி கொடுக்கப்பட்டது. அப்போ உள்ள தொழுகைக்கு போயிட்டு ஒரு சில விஷயங்களை முடிச்சுட்டு வந்த அந்த சஹாபி குர்பானியை கொடுத்து விட்டு கேட்கிறாங்க, அஹதைத்தும் லிஜாரினல் யஹூத, நமக்கு அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய யஹூதிக்கு இந்த இறைச்சியிலிருந்து ஒரு சில பங்கை நீங்கள் ஹதியாவாக அன்பளிப்பாக கொடுத்து விட்டீர்களா என்று அந்த சஹாபி கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு பங்கை தன்னுடைய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய யஹூதிக்கு அந்த சஹாபி அனுப்பி வைத்தார்கள் என்ற ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருப்பதனால் காஃபிர்களுக்கும் இந்த குர்பானினுடைய இறைச்சியை கொடுக்கலாம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்பானுடைய விஷயம் வெறும் அறுத்து அப்படியே பங்கு கொண்டு போய் கொடுப்பதோடு நம்முடைய கடமை நிறைவேறி விடுவது கிடையாது. தெளிவாக அனைத்து சட்டங்களையும் பேணி தெளிவான முறையில் விளங்கி குர்பானி கொடுக்கின்ற பொழுதுதான், ஏன்னா அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான், நீங்க கொடுக்கக்கூடிய இறைச்சியோ அல்லது நீங்கள் கொட்டக்கூடிய ரத்தமோ அல்லாஹ் தஆலா சென்றடையவே கிடையாது. வலாக்கியனாலு தக்வா மின்கும், முழுக்க முழுக்க உள்ளம் சார்ந்த அமலை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அதனுடைய சட்டங்களை அதனுடைய எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களும் குறிப்பாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக மாறும். அப்படிப்பட்ட அமல்களை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.